அப்புறம் எங்க தங்கச்சி சொல்லிடுச்சு, அம்மா அடிக்கடிக்கு வர முடியல வார வாரம். எப்பவாச்சும் வரேம்மா 3 பசங்களையும் கூட்டின்னு வரதுக்கு பெரும் பாடா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல அங்க எப்படி வேலை இருக்கோ அதுபடி வருவாங்க. அதுக்காக அப்படியே நின்னுடாதம்மா குழந்தைங்கள இட்டுன்னு வந்து காமிச்சிட்டு போ. நான்னா கூட ஏறி பஸ் வந்துடுறேன். ஜெயா என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. எங்க தம்பி வீடு எதிர்க்கவே இருந்தாலும், எங்க தம்பி பசங்க கூடலாம் எங்களால விளையாடலாம் முடியாது. பேசவும் முடியாது. பார்ப்போம். ஆனா அப்பயும் பயந்துட்டு தான் பார்ப்போம். எதுனா சண்டை வந்துருமோ அப்படின்னு. ஆனா எங்க குட்டி பையனுக்கு அறிவு ஜாஸ்தி. அவங்க அம்மா எங்ககிட்டலாம் பேசினா அடிச்சிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கிற குப்பைய எடுத்துட்டு போயிட்டு அந்த எதிர்ல இருக்கிற ஃப்ளாட்ல கொட்டுறதுக்காக, அது ஒரு பேப்பரா இருந்தாலும் அந்த முறத்துல வச்சு எடுத்துட்டு போவான். எங்க வீட்ட தாண்டி தான் போணும். அப்ப எங்க அம்மா அங்க வெளிய நின்னுட்டு இருந்தாங்கன்னாவோ, இல்ல வெளிய உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா, "ராஜா சாப்பிட்டியாடி?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரும்பியே பார்க்க மாட்டான். சாப் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனா குட்டி பொண்ணுக்கு அது போல தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தை அது அப்போ. எவ்ளோ வயசானவங்களா இருந்தாலும் சரி, அது லேடீஸா இருந்துச்சுன்னா அக்கான்னு கூப்பிடும். ஜென்ஸா இருந்தாங்கன்னா மாமான்னு கூப்பிடும். எங்க அம்மாவ பார்த்துச்சுனாலும் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். எங்க தம்பி ஒய்ஃப் வீட்டு உள்ள இருந்துச்சுன்னா எங்க குட்டி பொண்ணு தப்பிச்சுச்சு. அப்படி இல்ல அது அக்கான்னு இவங்கள தான் கூப்பிடுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா போட்டு அடிச்சிரும். எனக்கு உடனே கஷ்டமாயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். ஏம்மா உன்னாலதான் குழந்தை அடி வாங்குது. ஏம்மா இப்படி எல்லாம் குழந்தைய அடி வாங்க வைக்கிறேன். ரொம்ப பாக்குறது கூட தப்பாம்மா. அம்மா உனக்கு எது சொன்னாலும் உனக்கு கோவம் வரும். உன்னால தான் இப்ப அடி வாங்குது அந்த குழந்தை. எங்க அப்பாவும் சேர்த்து ஒரு திட்டு திட்டுவாரு. உடனே எங்க அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க எங்க தம்பிக்கு. அவன் ஆபீஸ்ல இருந்தா. இப்படி எல்லாம் அடிக்குதுடா உன் பொண்டாட்டி அப்படின்ட்டு. அம்மா குழந்தைய அடிக்கிறதுல எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் தான் தூக்கின்னு வரேன்ல நீ எதுக்கு பாக்குற பாக்காத விட்டுரு அப்படின்ட்டு. எல்லாம் என்னையே சொல்லுங்கடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீ செய்யறது தப்புமா. நம்மளால அந்த குழந்தைங்களுக்கு அடி வாங்குவதுங்கன்னா நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்ட்டுலாம் நான் சொல்லியிருந்தேன். சில நேரத்துல சண்டை வரும். அது அப்படியே சமூகமா போயிடும். தம்பி மட்டும் வந்து போயிட்டே இருப்பான். இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருந்தது. என்னுடைய சின்ன தங்கச்சி அவங்க கிட்ட தான் நான் வந்து டச் மொபைல் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப என்கிட்ட குடுப்பாங்க. அவங்க இங்க இருக்கும் பொழுதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் அதுல விளையாடுவேன். அப்பதான் வந்து